கேட்டுட்டேன், இனிமே இதை விட குறைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னோன்னே அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா அசரீதியாக பேசுகிறார். அதாவது இந்த 5 நேர வக்துக்கு ஒவ்வொன்றுக்கும் 10 மடங்கு என்ற அடிப்படை, ஒவ்வொன்றுக்கும் 10 மடங்கு என்ற அடிப்படையில் 50 நேர வக்து தொழுகைக்கான நன்மை உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, ஒருவர் உங்கள் சமுதாயத்தில் ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு 10 நன்மை வழங்கப்படும். ஒரு நன்மையை நினைத்தால், செய்ய போறதாக நினைத்தால், அதை செய்யாவிட்டாலோ அவருக்கு ஒரு நன்மை கொடுக்கப்படும். ஒரு நன்மை நினைக்கிறேன், நாளைக்கு அவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் நினைச்சிட்டேன், நினைச்சதுக்காக நன்மை உண்டு. கொடுக்கல, கொடுக்காவிட்டாலும் நினைச்சதுக்காக நன்மை. அப்ப நல்லதை நினைப்பதற்கே நன்மை உண்டு. அதே நேரத்துல அந்த நன்மையை செய்து விட்டால் 1க்கு 10ஆக நான் கொடுப்பான் அப்படின்னு நான் கொடுப்பதாக அந்த இடத்துல வாக்குறுதி. அதன் பிறகு உங்களில் ஒருவர், இந்த சமுதாயத்தில் ஒருவர் ஒரு தீமையை செய்தால், தீமையை நினைத்தால், அதுக்கு கிடையாது, தீமையை நினைக்கிறாரு அதை செய்யல அப்படின்னா அதுக்கு தவறு எழுதப்படாது, தீமை எழுதப்படாது. ஒருவேளை அவர் செய்துவிட்டால் அதுக்கு ஒரு தீமை தான் எழுதப்படும் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறார். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். உங்களில் ஒருவர் ஒரு விஷயத்தை நல்லதை எண்ணினால் அந்த எண்ணியதற்கே ஒரு நன்மை உண்டு, அதை செய்துவிட்டால் 10 நன்மை. அதே நேரத்தில் ஒரு தீமையை நினைத்தால் அதை நினைப்பதற்காக எதுவும் கிடையாது, அதை செய்துவிட்டால் அதற்கு ஒரு தீமை தான் எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அந்த அடிப்படையில் 5 நேர தொழுகை வாங்கி கொண்டு வருகின்றார். 5 நேர தொழுகை இன்னைக்கு அந்த 5 நேர தொழுகை தான் நம்மகிட்ட இருக்குது. அப்ப அந்த 5 நேர தொழுகை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல இந்த சமுதாயம் அதுல கவனம் எடுக்கவில்லை. நிறைய பேர் இன்னைக்கு 5 நேர தொழுகை அப்படின்னு சொல்லுவதற்கு எத்தனை சதவீதம் உலகம் முழுக்க நம்ம பார்க்கின்ற போது மிக குறைவாக தொழுகிறார். ஒவ்வொரு பள்ளிவாசலும் நம்ம பார்க்கிறோம், அப்ப மிக குறைந்த அளவு தான் வந்து தொழுகிறார். அதே நேரத்தில் ஜும்மா அப்படின்னா எல்லாரும் வந்துடுறாங்க. அப்ப ஜும்மாவுடைய நாள்ல அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக கணிதத்துக்கு இஸ்லாம் சோதர்களே இந்த 5 நேர தொழுகையை வாங்கி கொடுத்தா வர்றாங்க. இப்ப இங்க வந்த பிறகுதான் பல்வேறு சோதனைகள் நடக்கும். அப்ப முதலாக வந்து அப்படியே வந்து பகல் நேரத்துல தான் அதை சொல்றாங்க. பகல் நேரத்துல தான் அந்த செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு சொல்லும் போது எல்லாம் அப்படியே அந்த காற்றுகள்லாம் என்ன பாரு தூடாவா விடுறாரு, எல்லாம் பொய்யா சொல்றாரு, எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்றாரு. ஒரே இரவுல வயிற்று போனாங்க, அங்கேருந்து வானத்துக்கு போனாங்க, திரும்பி வந்தாங்க. என்ன பாரு கேட்கிற நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா காற்றுகள்லாம் அப்படி சொல்றாங்க. அப்ப முஸ்லிம்கள் ஏற்கனவே முஸ்லிமானவர்கள் அதை நம்பி இருக்கிறார். ஆனா வெளியூர் சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்பதான் அவங்க திரும்பி வர்றாங்க, ஊருக்குள்ள வர்றாங்க. வரும்போதே ஒருத்தர் போயிட்டு காப்பையில ஒருத்தர் போய் மாறிப்பா உங்களுடைய நண்பர் இவ்வாறு சொல்கிறார், ஒரே இரவுல போனாராம், அங்கிருந்து மாணவர்களுக்கு போய் தொழுகை வாங்கி வந்திருக்கிறாரா. அப்போ இதை நீ நம்புறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, இதை எங்களுடைய நபி முகமது நபி தான் சொன்னாங்களா? ஆமாப்பா அவர் தான் சொன்னார் அப்படின்னு. அப்படி என்றால் இதை நம்புவதற்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. இதை நம்புவதற்கு எனக்கு எந்த தடை ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி வருது அப்படின்னு சொல்றாங்க, அதை நம்புறோம். இறைவன் கொடுத்துதான் வகி அப்படின்னு சொல்றாங்க, அதை நம்புறோம். அப்படி இருக்கும்போது இதை நம்புவதற்கு ஒரு தடையும் கிடையாது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போதுதான் அவர்களுக்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக், வாய்மையாளர், அதிகமாக வாய்மையாளர், அதிகமாக உண்மை பேசக்கூடியவர். அத்தகைய ஒரு சிறப்பு பெயர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் அது உண்மை என்று முதலாக சான்று கொடுக்கக்கூடியவர், முதலாக நம்பக்கூடியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால்தான் அவருக்கு சித்திக் என்ற பட்டம் பெயர். அது நடந்தது. இதெல்லாம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு என்ன, அவங்க வந்து பரிசு வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்க சொன்னீங்க நம்புற மாதிரி இல்லை. சரி போனேன்னு சொன்னீங்களே, வைத்து போனீங்கல்ல, அந்த பள்ளியாசெல்லாம் பார்த்தீங்களா, அங்க எத்தனை தூண் இருக்கு, அது எப்படிப்பட்ட கட்டிடம், எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் விழாவாரியும் கேட்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு அந்த நேரத்துல பைத்துல் முகத்தஸே அப்படியே அந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் அக்ஸா அதுவே எனக்கு நேரடியாக காட்டப்பட்டது. நான் அப்படியே நேரடியாக பார்ப்பதை
என்பதை நிரூபிக்கும் விதமாக அல்லாஹ் அப்படி ஒரு காட்சியை காட்டினால் அதை அப்படியே பார்த்து சொன்னார். அவர் அப்படி சொன்ன பிறகும் காப்பீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள, சில பேர் மட்டும் ஏற்றுக்கொண்டார். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈமானை சோதிப்பதற்காக இது மிக முக்கியமாக நடந்தது. ஒன்று தொழுகையை வாங்கி கொண்டு வருவதற்காக நடந்தது. இரண்டாவது ஈமானை சோதிப்பதற்காக யாரெல்லாம் இதன் பிறகும் ஈமானோடு நிலைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. அப்படி சில பேர் இதெல்லாம் நம்ப முடியாதுப்பா, ரொம்ப கதையெல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் போயிட்டாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் சில பேர் போனாலும் மற்றவர்கள்லாம் இந்த ஈமானில் நிலைத்திருந்தார்கள். அதன் பிறகுதான் சில குறிப்பிட்ட காலம் பிறகுதான், அதாவது 13வது ஆண்டு அவங்க அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. அப்ப இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பயணத்துடைய நோக்கம் மிகவும் முதன்மையானது. நபிசுல்லாஹு சோகமா இருந்தாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. அவங்களுக்கு நாம் ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் இந்த பயணத்துல அழைத்து போனார். இது ஒன்று. இரண்டாவது, தன்னுடைய ஆதாரங்களை சான்றுகளை எல்லாம் மறுமையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாம் முன்னோட்டமாக ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு எப்படி ஒரு இன்ஜினியர் ஆர்கிடெக்டர் நமக்கு எல்லாத்தையும் வரைஞ்சு அதை வீடாவே கட்டி காமிப்பார். இப்படிதாங்க உங்க பில்டிங் அமைய போகுது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி மறுமையில நடக்க போறதை எல்லாம் எப்படியெல்லாம் வேதனை செய்யப்படுவார்கள் மக்கள் அப்படிங்கிறது எல்லாம் அல்லாஹ் அப்படி காட்டுறது எல்லாத்தையும் சுட்டி காட்டு. அப்படி சுட்டி காட்டுவதற்காக அழைத்து சென்றார். ஆயாத்தினா நம்முடைய ஆயத்துகளை சான்றுகளை அவர்களுக்கு காட்டுவதற்காக அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்ப அந்த சான்றுகளை காட்டுவதற்காக அழைக்கிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது, தொழுகை கடமை இருக்கிறேன், அதுக்கான தொழுகை கடமை. அந்த தொழுகையை நேரடியாக அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அழைத்து சென்றார். அப்ப மற்ற கடமைகள் எல்லாம் பூமியிலே நபிசுல்லாஹு இருக்கின்ற போது கடமையாக்கப்பட்டன. ஆனால் தொழுகை மட்டும் நேரடியாக அவர்களை அழைத்து நேரடியாக அந்த தொழுகையை கொடுத்தார், கடமையாக்கினார். அந்த கொள்கை தான் இன்று எல்லோரும் கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கொள்கையினுடைய முக்கியத்துவம் தெரியும். நிறைய பேர் ஐந்தான கொள்கை பேசி சொல்வது கிடையாது. அப்படி கொள்காதவர்களுக்கு தான் நம்ம இப்பொழுது சொல்ல வேண்டும். இந்த ஐந்தான கொள்கையை நபிசுல்லாஹு எப்படி போய் வாங்கி வந்தார்கள், இந்த கொள்கை எவ்வாறு கடமையாக்கப்பட்டது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு இந்த கொள்கை முக்கியம் அப்படின்னு சொன்னா, அறிஞர்கள் புகார்கள் எழுதுகிறார்கள். அதாவது ஒருத்தர் ரொம்ப சிரமப்படுகிறார் அப்படின்னு சொன்னா சிரமப்படுகிறார். ஆனா அந்த நேரத்திலையும் அவருக்கு அதாவது வாக்கு சொல்லப்படுகிறது, தொழுகை நேரம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு எப்படி இயலுமோ அப்படி சொல்ல வேண்டும். அவர் நின்று கொண்டு சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் சொல்றாங்க அப்படியே அமர்ந்தவாறு சொல்ல வேண்டும். அமர்ந்து சொல்ல முடியவில்லை சொன்னா அவர் படுத்து கொண்டு சொல்லலாம். இப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றற்கு ஒன்றாக சொல்கிறது தவிர அந்த தொழுகை விட்டுவிடலாம் அப்படின்னு சொல்றது. தொழுகையை விட்டுவிடலாம் என்பதற்கு எந்த வாய்ப்பு கிடையாது. எந்த அளவுக்கு சொன்னா ஒருத்தர் ஏற்கனவே கேள்விப்பட்ட செய்தி தான். ஒருவர் கண்பார்வை அற்றவர் அவர் வருகிறார். அவர் சொன்னா நாம் வரும்போது தொழுகைக்கு வரும்போது பல்வேறு சிறப்புகள் இருக்குது, அதனால கண்ணு மரம் இருக்குது, அதெல்லாம் என்னுடைய காலில் கொடுத்தது, இந்த மாதிரி சிறப்பு இருக்குது. அதனால நான் என்னுடைய தொழுகையை வீட்டிலே கொண்டு கொள்வதற்கு அனுமதிக்கிறா அப்படின்னு கேட்கிறேன். சரி போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போனோன்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நீங்க பாங்கு சத்தத்தை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, பாங்கு சொல்லும் போது எனக்கு கேட்குது, வீட்டில் இருக்கும்போது கேட்குது அப்படின்னா அப்படி என்றால் நீங்கள் ஜமாத்தை விடக்கூடாது, ஜமாத்தை அப்ப அதாவது இன்றைக்கும் பாருங்க எத்தனை பேர் நம்ம இந்த வீட்டு அந்த மஸ்ஜிதை சுற்றி வீடுகள் இருக்கின்றன. அதுலேருந்து வரக்கூடியவர் மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவங்க அல்லது மற்ற தொழிலுக்கு வரக்கூடியவங்க. அப்ப இவங்கெல்லாம் நாளை மறுபடியும் பதில் சொல்லியாங்க. வாக்கு சத்து கேட்டியா? கேட்டு. அப்ப ஏன் கொள்கை வரல, ஜமாத்துல ஏன் கொள்கை வரல? சரி, சில பேர் சொல்லுவாங்க வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, வாக்கு சத்தம் கேட்குது, வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு, அதனால வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இன்னொரு செய்தி என்னன்னா, நபிசுல்லாஹு சொல்றாங்க தொழுகை கடமை முடிஞ்சிடும். ஒருத்தர் வீட்டில் தொழுதாலும் அந்த கடமை முடிஞ்சிடும். ஆனா 27 மடங்கு யார் மாசத்தை கேட்டு பள்ளியாசனம் ஜமாத்
வீட்டுல இருந்து வேலை செஞ்சா உனக்கு 10,000 சம்பளம், நீ கம்பெனியில வந்து வேலை செஞ்சாலும் உனக்கு 50,000 சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எங்க செய்வோம்? உடனடியா நம்ம வந்து அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் விட்டுட்டு நேரடி ஆஃபீஸ் போயிடும். ஏன்னா அங்கதான் அதிகமான காசு கொடுப்பாங்க. அப்ப அது மாதிரி நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நம்ம வந்து தனியார் தொழுகை கடமை நிறைவேறும். ஆனால் நன்மை ஒரு நேரத்தில் கிடைக்கும். இங்க மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோடு தொழும் போதுதான் 27 மடங்கு நன்மை. அதைத்தான் நினைச்சிருக்காரு சொல்லியிருக்காரு. அப்ப தனித்து கொள்வதை விட ஜமாத்தோடு தொழுவதற்கு 27 மடங்கு நன்மை உண்டு. அதை நாம் இன்று தவற விட்டு விடுகின்றோம். எத்தனை பேர் தொழுவதே கிடையாது, அறவே தொழுவது கிடையாது. ஒன்று. இரண்டாவது, தொழக்கூடியவர்கள் சில பேர் வீட்டுல தொழுகிறாங்க, நாம பள்ளிக்கு வர முடியாது, சும்மாவுக்கு மட்டும் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவுக்கு வர்றாங்க, மற்ற தொழில்களை அவங்க தொழுகிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் யோசித்து பாருங்க, எவ்வளவு நன்மைகளை நாம் விளக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க நினைச்சுப்பாங்க. அப்ப அந்த நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிதுக்கு வரணும். அதிகாலை நேரத்துல குளிரா இருக்கிறது போனோம். அந்த குளிர் நேரத்துல அல்லாஹ் அழுதுதான் 6 மணிக்கு கொண்டு வச்சிருக்கு. அப்ப அப்படி அல்லாஹ் கொஞ்சம் படுத்து 6 மணிக்கு கொண்டு வந்துச்சு. நீ இரவு நீண்ட பொழுது நீண்ட நேரம் குளிக்கலாம். ஒரு 5:45 எழுந்திரிச்சா கூட 6 மணிக்கு ஜமாத்து வந்து கலந்துக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்துல யார் வருகின்றார், ஏன் வருகின்றார்? அவர் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வருகிறார். வந்து 2 சப்பு நிற்கிறாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய அச்சம் இருப்பதற்காக வர்றாங்க. அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. பாகசத்தை கேட்ட உடனே சரி அப்படின்னு உடனே எந்திரிச்சு அந்த குளிர் நேரத்திலே அந்த குளிர்ந்த நீர்ல தான் ஒழு செஞ்சுட்டு வந்து இங்கே தொழுகிறாங்களே, அவர்களுடைய தரச்சா எவ்வளவு உயர்வானது என்பதை நாளை மறுமையில மற்றவங்க பார்ப்பாங்க. அவங்களை சந்திக்க இவங்க போக முடியாது. நம்ம நீயும் நானும் பக்கத்து வீடாக இருந்தோம், நீ வந்து எவ்வளவோ நல்லா மேல போயிட்ட, வெட்டி பார்க்க முடியாத அளவுக்கு நான் இருக்கிறேன், நான் சொல்லாதனால இங்க இருக்கிறேன் இந்த தரஜாவில் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்ப அந்த தரஜாக்கள் எல்லாம் வந்து எவ்வளவு உயர்வானதுன்னு சொல்லி நாளை மறுமையில பார்க்கும்போது தான் தெரியும், இங்க வந்து தெரியாது. அப்ப இறை அச்சத்தோடு அவர் வந்தார், வந்து தொழுதார். அதே போல இஷா மகரிப் இஷாவை நம்ம பார்க்கும்போது இஷாவை முன்னிட்டு அதாவது முன்னிலைப்படுத்தி சொல்றாங்க. பச்சனை இஷாவை குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் அன்றும் சரி இன்றும் சரி அது சிரமமானதுதான். இஷா நேரம் கொண்டு பல்வேறு அலுவலர்கள் இருக்கும், வேலை இருக்கும், அந்த வெளியில போவோம், எவ்வளவோ வேலை இருக்கும். அதையெல்லாம் தாண்டி பாகசத்தை கேட்டோன்னா இஷா துறைக்கு வந்து ஒருவர் தொழுது ஜமாத்தோடு தொழுது போறாருன்னா அவருடைய தரஞ்சா எந்த அளவுக்கு உயர்வானது என்பதை நாளை மறுமையில நம்ம பார்க்கணும். மறுமையில தான் நமக்கு தெரியும். இங்க வந்து தரஞ்சாக்கள் தான் சொல்ல முடியும். அந்த தரஞ்சா எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத நாளை மறுமையில போய் பார்க்கும்போதுதான் நம்ம தொழுதுக்கலாமே, பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம தொழுதான், நம்ம ஏதோ சாதாரண நினைச்சிட்டு இருந்தோம், அவன் இன்னைக்கு வெட்டி பார்க்க முடியாத அளவுக்கு தரஞ்சால போயிட்டானே. அப்ப சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்கின்றன. அதுல ஒவ்வொரு தரஞ்சாவிலையும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு தரஞ்சா. அந்த அடிப்படையில தொழுகையாளிக்கென்றே தனி வாசல், பாபு சலா, தொழுகைக்கான வாசல். அந்த தொழுகைக்கான வாசல் யார் தொடர்ந்து தொழுதாரோ அவர் தொழுகையினுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஒரு மலை அழைச்சிக்குவார், வாங்க தொழுகையாளிகளே வாங்க அப்படின்னு சொல்லி தொழுகையாளிகளே தனியாக. நோன்பு வச்சவங்களுக்கு பாபு ரையாங்கிற வாசல் வழியாக அவங்க அழைப்பார். இப்படி ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொரு விதமாக நபர்கள் யார் அதிகமாக சகாத் கொடுத்தாங்களோ, தான தர்மங்கள் சதக்கா கொடுத்தாங்களோ அவங்க தர்மத்தின் வாசல் பாபு சதக்கா அதன் வழியாக அழைக்கப்படுவார். இப்படி ஒவ்வொரு செயல்களை யார் அதிகமாக செய்தார்களோ, பிரத்யேகமாக செய்தார்களோ அவர்கள் அந்த வாசல் வழியாக அழைக்கப்படுவார். அப்பதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, எல்லா வாசல் வழியாகவும் யாராவது அழைக்கப்படுவாங்களா? எல்லா வாசலும் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவது யாரையும் உண்டாங்க? ஆமா அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அதுல நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எந்த அளவுக்கு எல்லா அமல்களையும் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். எல்லாமே எதையும் அவங்க விட மாட்டாங்க. அதான் நம்ம பார்க்கிறோமே நிகழ்ச்சியை. அதாவது அவர்கள் நினைச்சுட்டாங்க, அதாவது அபூபக்கர் சித்திக்கை நம்ம வந்து மிஞ்சி விட வேண்டும், அவரை மிஞ்சி நம்ம அதிகமா அமல் செஞ்சிடணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நாள் போருக்கு நிதி திரட்டுகின்ற போது வீட்டில் உள்ள பாதி செல்வத்தை அப்படியே அள்ளி கொண்டு வந்து
கொடுத்தான். நபிசுல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு அப்ப நபிசுல்லாஹு கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கேட்கிறாங்க, வீட்டில் என்ன வச்சுட்டு வந்தீங்க? பாதி வச்சுட்டு வந்துருக்கிறேன். சரி நாங்க அதுக்கு பிறகுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அவங்க உமர் கொடுத்ததை விட குறைவாக கொடுத்தாங்க, குறைவாக இருந்துச்சு. ஆனா வீட்டில் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, வீட்டில் என்ன வச்சுட்டு வந்து அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்து வந்தேன். அப்ப வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் மத்தவங்க கொடுத்தாங்க. அப்ப இந்த அளவுக்கு அப்போதான் சொன்னாங்க உமரை ஒருபோதும் மிஞ்ச முடியாது சொல்லி உமர் இல்லாமல் அந்த அளவுக்கு தாராளமாக தர்மம் செய்தார். இப்படி எல்லா அமல்களையும் அவங்க செய்திருக்காங்கதான் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னார். எல்லா வாசல்வழியாகவும் அழைக்கப்படுவது சிலர் இருப்பாங்க, அதுல நீங்கள் ஒருவர். வெளிப்புற இஸ்லாமிய சொல்கிறேன், நம்ம தொழுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததிகள் தொழுவோம், நம்முடைய பிள்ளைகள் தொழ வேண்டும், வீட்டில் மனைவி தொழுவோம். வீட்டுல இருந்து அதாவது நம்ம ஆண்மரம் வீட்டுல வெளியில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு, சலாம் சொல்லிட்டு வர்றாரு. தொழுதியா அப்படின்னு சொல்லி இவர் கேட்க முடியுமா? அப்படி கேட்கணும்னா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் தொழுதுக்கணும். நீ தொழுதியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க, நம்ம என்ன பேசுறோம்? அப்ப தொழுகக்கூடியவர் முதன்முதலாக அந்த ஆண் தொழ வேண்டும். ஆண் தொழுதால் அவரை பார்த்து அவர் பிள்ளைகள் சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, எல்லாரும் தொழுதாரியாக ஆகிடும். அப்ப இதனால ஆண்கள் முதன்முதலாக தொழுகை எடுக்கும். அப்படி தொழுகக்கூடிய ஆண்களுடைய வீட்டு பெண்களும் சொல்லுவாங்க, பிள்ளைகளும் சொல்லுவாங்க. அதன் பிறகு அந்த வீட்டுல பரக்கத் இருக்கும், நிம்மதி இருக்கும். குறைவான வருவாயாக இருந்தாலும் அதிலே பரக்கத் இருக்கும். அல்லாஹ் தஆலா நிறைவான பரக்கத்தை, அபிவிருத்தியை, மகிழ்ச்சியை அந்த வீட்டிலே கொடுப்பார். அப்ப தொழுகையாளர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் உண்டு, நாளை மறுமையிலும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நல்ல அமல்கள் செய்யக்கூடிய, ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களுக்கு இந்த உலகிலும் சிறப்பான வாழ்க்கை, நாளை மறுமையிலும் சிறந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்ப ஹயாத்துல் தய்யிபா, நல்ல வாழ்க்கையை நாம் இந்த உலகத்தில் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதை நினைத்து இஸ்லாம் சொல்கிறேன், நாம் தொழ வேண்டும், நம்முடைய பிள்ளைகளையும் தொழ வைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினர் அனைவரும் தொழிலாளர் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக. தொழாதவர்கள் இன்று முதல் தொழ, நான் 5 இருக்கேன், தொழுவேன், ஜமாத்தோடு தொழுவேன் என்று உறுதிமொழி எடுக்கும். அதுதான் இன்றைய பயானுடைய மிக சுருக்கமான கருத்தாகும். நோக்கமே அதுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த செய்தியெல்லாம் நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா தொழுகை மட்டும்தான், அதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். நான் இனி எந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் அதை தவறவிட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை இன்மையிலும் மறுமையிலும் சிறப்புக்குரியதாகும். கடைசியா ஒரு செய்தி தெரிஞ்சுக்கங்க, யாருக்காக இந்த உலகத்துல உழைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் இருக்கிறார். இவங்களுடைய நிலை என்ன? நாளை மறுமையில அவர்களால் நமக்கு ஒரு நன்மை கூட கிடைக்கும். ஒரு நன்மை அவங்கள்ட்ட கேட்க போனா அவங்க ஓடிடும். அதே நல்லா பிராணி யோகன் திருநாகி உம்மிகி பாட்டி சாய்ப்பு பண்ணி அப்படிங்கிற அந்த தொடர் நாளை ஒரு தந்தைக்கு பிள்ளைகள் ஓடும், அவருடைய மனைவி ஓடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. யாருக்கும் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில அன்னைக்கு அங்க இருக்க மாட்டாங்க. அப்ப இங்க யாருக்காக நாம் சம்பாதித்து அதிகமா உழைக்கிறோமோ அவர்கள் நாளை மறுமையில பயன்படணும். அதனால அவர்கள் உழைக்கக்கூடாது, உழைத்து கொடுக்கணும், அதுக்கான நன்மை உண்டு. ஆனா 5 தொழுகையை நாம் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகு நம்முடைய செயற்பாடுகளை செய்யணும். அதுக்கு பிறகு உழைப்பது, சம்பாதிப்பது, எக்ஸ்ட்ரா கூட்டி பார்ப்பது எல்லாம் செய்யுங்க. ஆனா இந்த 5 தொழுகையை மட்டும் விட்டு இதை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. 5 தொழுகை நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு கொடுத்து இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து மறுமையிலே வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.